السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இரு தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக விபச்சாரம் ஓர் பெரும்பாவம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். சென்ற ஜும்மாவிலே நாம் களவெடுத்தல் குறித்து சில விடயங்களை நாம் பார்வையிட்டோம். அதேபோன்று இன்றைய ஜும்மாவில் விபச்சாரம், களவு எப்படி இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதோ அதை விடவும் பன்மடங்காக விபச்சாரம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த பாவம் இந்த பூமி எங்கும் பரவி இருப்பதையும் நாம் கண்டு வருகிறோம், செய்தித்தாள் வழியாக கேட்டும் வருகிறோம். இந்த விபச்சாரம் என்கின்ற பாவம், இந்த பெரும்பாவம், அது நடைபெறாமல் தடுக்க என்ன வழிகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்ற விடயங்களை, விபச்சாரம் எதனால் அதிகரிக்கும் என்கிற செய்திகளை எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் கடந்த காலங்களை விடவும் நாட்கள் கடக்க கடக்க இன்னும் விபச்சாரம் அதிகரித்த நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர குறைவடைகிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் பதிலை நாம் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்றால் இந்த உலகம் இயக்கப்படுவதும் இந்த ஆபாசத்தின் அடிப்படையாக கொண்டுதான். இந்த ஆபாசத்தை இந்த உலகுக்கு காட்டி வைத்து கொண்டு ஒவ்வொரு நாடும் அதை ஒரு வருமானமாக ஈட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சில நாடுகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த நாடுகளில் இணையதளத்தினூடாக ஆபாசங்களை பார்க்க முடியாது, தடை விதித்திருப்பார்கள். சவுதி போன்ற நாடுகள், ஈரான் போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகளில் ஆபாச இணையதளங்களை பார்க்க முடியாது, அங்கு அவைகள் வேலை செய்யாது. ஆனால் பல நாடுகள் இதை அங்கீகரிக்கிறது எதற்காக வேண்டி என்றால், இதை வைத்து அதிகமாக இன்டர்நெட்டை பயன்படுத்துகிற நேரம் அதனால் நாட்டிற்கு ஒரு வருமானம் இருக்கிறது, அதை வைத்து நாட்டின் முன்னேற்றத்தை எடுத்து செல்வதற்காக வேண்டியும் இதை திறந்து வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆபாசம் என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது, எவ்வளவு இலகுவாக ஒவ்வொருவருடைய கண் முன்னாலும் அது வந்து நிற்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லாருடைய கையிலும் மொபைல் போன் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் எத்தனை ஆயிரம் வீடியோக்களை நீங்கள் மார்க்க சம்பந்தமாக பார்த்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்தில் ஆபாசங்கள் வந்துவிட்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆபாசம் வந்துவிட்டு போகிறது, அல்லது ஆபாசத்தை ஒரு ஜோக் வடிவிலாவது கொண்டு வந்து புகுத்தி பார்க்க வைக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதை சில ஆய்வாளர்கள் சொல்லுகிற பொழுது, போதை இருக்கிறதே, ஹெரோயின், குடு, கஞ்சா போன்ற அந்த போதை வஸ்து இருக்கிறதே,
இதை பயன்படுத்தி அதற்கு அடிமையாகுவதை விட இந்த ஆபாச தலங்களை பார்த்து அதற்கு அடிமையாகுவதன் விபரீதம் பெரிது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒருத்தன் ஒரு போதையை உட்கொள்கிறான், அதற்கு எவ்வளவு வேகமாக அடிமையாகிறான். ஒரு ஹெரோயின் அல்லது ஒரு குடுவை பயன்படுத்துகிறான், எவ்வளவு வேகமாக அதற்கு அடிமையாகிறான். அதை விடவும் பன்மடங்கு ஒருவன் ஆபாச காட்சியை பார்த்து விட்டால் அது அவனை அடிமையாக்கி விடுகிறது. அவனுடைய அதாவது அவனுடைய மூளையில் அது பதிக்கப்பட்டு விடுகிறது. அதை அவன் இன்னும் இன்னும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள் உதித்து விடுகிறது. அது போதையும் கூட பயங்கரமானது என்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த ஆபாச இணையதளங்கள், ஆபாச வீடியோக்கள், அது எப்படிப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் அது மனிதனில் மிக வேகமாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக அவனுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு விட்டால் அவன் விபச்சாரம் என்கின்ற அந்த வற்றத்தில் போய் விழுந்து விடுகிறான், அந்த பெரும்பாவத்தில் போய் விழுந்து விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விபச்சாரம் என்கிற பகுதியை நாம் சில காரணங்களை வைத்து அறிந்து கொள்ளலாம். சிலர் விபச்சாரம் செய்வதற்குரிய காரணம் என்ன என்று பார்த்தால், களவாண்டக்கூடிய காரணத்தை பார்க்கிற நேரம் வறுமை அவனை களவாண்டு வைக்கிறது. விபச்சாரமும் வறுமை அவனை விபச்சாரம் செய்ய வைக்கிறது. எப்படி? பெண்களை பார்க்கலாம் நீங்கள் இணையதளங்களில், அதே போன்று பல செய்தி ஊடகங்களில் சமகாலங்களில் அதிகமாக வரக்கூடிய செய்தி என்ன? ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு வியாபார தலங்களிலும், அதற்கென்று சில இடங்களில் விபச்சார தொழில் நடத்துகின்றவர்கள் கைது, விபச்சாரம் தொழில் நடத்துகின்றவர் பெண்கள் கைது, அந்த பெண்களை வழிநடத்திய ஆண் கைது என்ற செய்திகளை எல்லாம் நீங்கள் இணையதளங்களிலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு விபச்சாரம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் காரணம் கேட்டு பார்த்தால் அவர்கள் வறுமை, வழி இல்லை, உழைப்பதற்கு வழி இல்லை, வறுமைக்காக வேண்டி பெண்கள் பலர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்நாளை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். விபச்சாரம் செய்து அதனால் பொருளீட்டக்கூடிய நிலையை நாம் சமகாலத்திலே பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்ல, சில அதிகமாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் அதிகமாக தலாக் நடைபெற்று, அதாவது விவாகரத்து நடைபெறுகின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இளம் பெண்கள் எல்லாம், இளம் யுவதிகள் எல்லாம் திருமணம் முடித்து சில மாதங்களில், திருமணம் முடித்து 2 குழந்தைகளோடு, திருமணம் முடித்து 3 குழந்தைகளோடு விவாகரத்து ஏற்படுகிற ஒரு அவல நிலை பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த காலம் அதிகமான டிவோர்ஸ் ஏற்படுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுவும் விபச்சாரத்திற்கு ஒரு வழி. அதிகமாக இப்படி தலாக் ஏற்பட்டு விட்டால், தலாக் நடைபெற்று விட்டால், இந்த தலாக் ஏற்படுவதற்கு, விவாகரத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு அடிப்படை காரணமும் இருக்கிறது. போதை வஸ்துக்கு அடிமையானதனால் அவனுடைய மனைவியை விட்டு தலாக்கு விடுகின்ற, மனைவி தலாக்கு விட்டு போகக்கூடிய ஒரு நிலை அதிகரித்திருக்கிறது. போதை அதிகரித்திருக்கிறது, அதனால் விவாகரத்து அதிகரித்திருக்கிறது, அதனால் விபச்சாரம் அதிகரித்து விட்டது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இன்றைக்கு அந்த விபச்சாரம், தலாக், விவாகரத்து என்ற விடயம் அதிகரித்திருப்பதனால் விபச்சாரம் என்பது அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கலாம். இளம் யுவதிகள் எல்லாம், இளம் பெண்கள் எல்லாம் இந்த தொழிலை செய்யக்கூடிய, காலத்தை ஓட்ட வேண்டுமே, 2-3 பிள்ளைகளோடு தனிமரமாகி விட்டேனே, என் கணவன் போதைக்கு அடிமையாகிவிட்டான், அவன் என்னை விட்டு போய்விட்டான், நான் என்ன செய்வது, நான் எப்படி உண்ணுவது, என் குழந்தைகளுக்கு எப்படி நான் உண்ண கொடுப்பது, அதனால் செய்ய வழி இல்லை, அந்த தொழிலில் இறங்குகின்ற ஒரு நிலையும் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல கோணங்களில் இந்த விபச்சாரம் நடைபெறுவதை பார்க்கிறோம். சிலர் தொழிலுக்காக, வருமானத்தை ஈட்டுவதற்காக வேண்டி, அதாவது சமீபத்தில் ஒரு பெண் விபச்சாரம் செய்தே 102 கோடிகள் சம்பாதித்து விட்டாலாம். 102 கோடிகள் சம்பாதித்து விட்டாலாம் விபச்சாரம் என்ற தொழிலை வைத்துக்கொண்டு. அன்புள்ள ஆச்சரியமான செய்திகள். இன்றைக்கு அது ஒரு தொழிலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம். சில இடங்களில், சில நாடுகளில் அரசு அங்கீகாரம் பெற்று நடைபெற்று வருகின்ற விபச்சார தலங்களையும் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே,
அப்படியானால் இந்த விபச்சாரம் குறித்து எங்களுக்கு இஸ்லாம் கடுமையான சட்டங்களை சொல்லித் தந்திருக்கிறது. விபச்சாரம் அதிகரித்து விட்டால் என்ன, அந்த சமூகத்தின் சீர்கேடு உருவாகி விடுகிறது. சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது, சிறந்த ஒரு சமூகத்தை வளர்த்தெடுக்க முடியாது. விபச்சாரம் என்பது அவனுக்கும் அவளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றல்ல, அது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த விபச்சாரம் செய்கின்றவர்களை பார்த்து அவர்கள் திருமணம் முடிக்காது விட்டால் அவர்களுக்கு 100 கசையடி அடிங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. திருமணம் முடித்து விட்டால் அவர்களை கொன்று விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்குரிய நம் வாழக்கூடிய இந்த காலத்தை பார்த்தால் 2, 3, 4, 5 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிறான், 2, 3 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிறான். இன்னொரு பெண்ணோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு கேவலமான சூழல் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். சாதாரண ஒன்றல்ல. இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது? கொல்லப்பட வேண்டியவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவனை வாழ வைக்க கூடாது, அது அவனோடு முடிந்து விடுவதல்ல, அவன் பெற்றெடுத்த 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறது. இப்பேற்பட்டவர்கள் அதாவது நடமாடுகின்ற பொழுது, உருவாகின்ற பொழுது சமூகத்தில் கௌரவமாக, கண்ணியமாக, ஒழுக்கமாக வாழக்கூடியவர்கள் ஒழுக்க சீர்கேட்டை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இஸ்லாம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவன் வாழக்கூடாது. அப்படிப்பட்டவன் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால விபச்சாரம் செய்தால் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை கொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் எவ்வளவு பயங்கரமாக இஸ்லாம் இந்த சட்டத்தை வகுத்து வைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சமூக சீர்கேடு. சமூகத்தை அது சீர்கெடுத்து விடும். ஒரு சிறந்த ஒரு சமூகம் காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா சில விடயங்களை எங்களுக்கு சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதரே, இதன் லி பிஸ்ஸினாம், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கி இருக்கிறார்கள். திருமணம் முடிக்காது விபச்சாரம் செய்தால் கல்லறி, அதாவது 100 கசையடி அடிப்பார்கள். திருமணம் முடித்து விட்டால் கொன்று விடுவார்கள். அப்ப இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இஸன் லி பிஸ்ஸினாம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்வதை அனுமதி தாருங்கள், மார்க்க ரீதியாக எனக்கு அனுமதி தாருங்கள். ஏனென்றால் அது ஒரு போதை மாதிரி, போதையை விடவும் பயங்கரம். அதிலே மூழ்கி விட்டால் வெளியேறுவது கஷ்டம். நாளுக்கு நாள், மாதத்திற்கு ஒன்று, இப்படி 4 வருடத்தில் பார்த்தால் பல பெண்களோடு தொடர்புள்ளவனாக இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வெட்கத்தையும் விட்டு அல்லாஹ்வின் தூதரே, மார்க்க ரீதியாக எனக்கு அனுமதி தாருங்கள், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று ஒரு சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே சஹாபாக்கள் நிறைய பேர் குழும்பி இருந்தார்கள். ஒவ்வொரு நபித்தோழருக்கும் கடுமையான கோபம் ஏற்பட்டு விட்டது. அவர் இப்படியெல்லாம் கேட்பாரா, விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்பானா ஒருத்தன் என்று சஹாபாக்களில் பலர் அவரை அதட்டினார்கள், ஏச பாய்ந்தார்கள், அடிக்க பாய்ந்தார்கள், வாயை மூடிக்கொண்டு இரு என்று சிலர் கத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக போனார்கள். அவனுக்கு அருகாமையிலே போய் அமர்ந்தார்கள். நெருக்கமாக அமர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஹிப்புஹு லிஉம்மிக, உன்னுடைய தாய் இப்படி செய்வதை நீ விரும்புவியா என்று கேட்டார்கள். இந்த உன்னுடைய தாய் உனக்கு விபச்சாரம் செய்து அனுமதி தரணும் தானே? அப்படியானால் உன்னுடைய உம்மா இப்படி ஒரு காரியத்தை செய்வதை நீ விரும்புவியாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அந்த மனிதர் சொல்லுகிறார், லா வல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலன்னாசு யுஹிப்பூனஹு லிஉம்மஹாத்திஹிம், அப்படித்தான் மனிதர்கள் எல்லோருமே அவங்களோட உம்மமாரையும் அப்படி விரும்பக்கூடியவர்கள். எல்லோருமே அவரவருடைய தாய் விபச்சாரம் செய்துவிடக் கூடாது என்று விரும்புகிறவர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் தாய் விபச்சாரம் செய்துவிடக் கூடாது என்பதை விரும்புகிறவர்கள். விபச்சாரம் செய்வதை விரும்புகின்ற எந்த பிள்ளையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாங்க. அப்படி என்றால் நீ விபச்சாரம் செய்தால் அது யாரோ ஒருவருடைய தாய், அப்படி யாரும் விரும்ப, நீ எப்படி விரும்ப மாட்டாயோ அது போன்று அவர்களும் விரும்ப மாட்டார்கள்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அப்ப துஹிப்பு லிப்னதிக, உண்ட மகள் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலன்னாசு யுஹிப்பூனஹு லிபனாத்திஹிம், மனித மக்களும் அப்படித்தான், அவரிடம் மகள் விபச்சாரம் செய்வதை யாருமே விரும்ப மாட்டாங்க. நீ ஒருவரிடத்தில் போய் விபச்சாரம் செய்தால் அது யாரோ ஒருவர் பெற்றெடுத்த பிள்ளைதான், அந்த தந்தையும் அதை விரும்ப மாட்டாரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவ துஹிப்பு லியுக்திக, உன் சகோதரி, உன்னோடு கூட பிறந்த உன் சகோதரி இப்படி காரியத்தை செய்வதை நீ விரும்புவியா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமா நான் விரும்ப மாட்டேன் அல்லாஹ்வின் தூதர் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலன்னாசு யுஹிப்பூனஹு லஅஹவாத்திஹிம், அப்படித்தான் மக்களும் அவங்களோட சகோதரிகள் அப்படி செய்வதை விரும்ப மாட்டார்கள். நீ ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டால் அது யாரோ ஒருவருக்கு சகோதரி, அவரும் அதை விரும்ப மாட்டார், நீ எப்படி விரும்ப மாட்டாயோ அது போன்று அவரும் விரும்ப மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்லுகிறார்கள். உன்னுடைய தாய் வழி சகோதரி விபச்சாரம் செய்வது, உன்னுடைய தந்தை வழி சகோதரி விபச்சாரம் செய்வது, அதாவது தாய் வழி சாட்சி பெரியம்மா, அதே போன்று தந்தை வழி மாமி, அந்த உறவுகள் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரை இல்லை என்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகாமையில் சென்று அவருடைய மேனியை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் மக்ஃபிர் தம்பஹு, இறைவாம் இவருடைய பாவத்தை மன்னித்து விடும், இவருடைய பாவத்தை மன்னித்து விடும், வதஹிர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடும், வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இறைவா இவருடைய மர்ம உறுப்பை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பிரார்த்தித்ததற்கு பின்னால் அந்த மனிதருடைய நிலை எப்படி மாறுகிறது தெரியுமா? விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள், நீ விபச்சாரம் செய்கிற பொழுது நீ எப்படி உன் சகோதரி, உன் தாய், உன் மகள், உன் உறவுகள் விபச்சாரம் செய்வதை நீ விரும்ப மாட்டாயோ அதுபோன்றுதான் மற்றவர்களும் விரும்ப மாட்டார்கள். நீ விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்திவிட்டு அவருக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள். அதற்கு பின்னால் பலம் யக்கும் பஅது தாலிகல் ஃபதாம், அதற்கு பின்னால் அந்த மனிதர், அந்த வாலிபர் யல்தஃபிது இலா ஷைஇன், எந்த பாவகரத்தின் பக்கமும் அவர் போனதில்லை என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்கு பின்னால், இந்த அறிவுரைக்கு பின்னால் அந்த மனிதர் எந்த ஒரு பாவத்தின் பக்கமும் செல்லவில்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் எல்லாருமே விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், எல்லாருடைய மனோநிலையும் இப்படித்தான். தான் விபச்சாரம் செய்தாலும் தன் தாய் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டான், தன் சகோதரி விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டான், தன் பிள்ளை மகள் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டான். இந்த மனோநிலையில் இருக்கிற மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு உணர்த்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் யோசிக்க வேண்டும். எல்லாரும் இதை பாவம் என்று நினைத்திருக்கிறோம், எல்லாரும் இதை பாவம் என்று நினைத்திருக்கிறார்கள், இருந்தாலும் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு கடுமையான சட்டத்தை வைத்தார்கள் என்று செய்தி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், இந்த விபச்சாரம் நடப்பதற்கு காரணங்கள் என்ன, எதனால் விபச்சாரம் நடக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற வரையறைகளை நாம் மீறுகிற பொழுது விபச்சாரத்தின் பக்கம் சாய்ந்து விடுவோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனில் எந்த ஒரு வசனத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்ற வசனத்தை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். விபச்சாரம் எதனால் நடக்குமோ அந்த காரியங்களின் பக்கம் நீங்கள் போய்விடாதீர்கள். உங்களுடைய போனை பார்க்கிறீர்கள், அதில் விபச்சார ஆபாச காட்சிகள் வருகிறது என்றால் ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள், அதை விட்டு விலகி விடுங்கள். அதற்கு எத்தனையோ செட்டிங்ஸ்கள் இருக்கிறது, அவைகளை செய்து அந்த உங்களுடைய மொபைல் போனுக்கு முன்னால் வராமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மொபைல் போன் பாவிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த காட்சியை பார்க்கிறீர்களோ அந்த காட்சிகளை உங்களுக்கு அந்த போன் திரும்ப திரும்ப உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக கூகுளில் போய் விவசாயம் குறித்து நீங்கள் தேடி பாருங்கள், யூடியூப்ல போய் பாருங்க, அதற்குரிய பதில் யூடியூபுக்கு வந்திருக்கும்.
எங்கட செய்தி நாம் எதை சர்ச் பண்ணுகிறோமோ நாங்கள் கூகுளில் தான் தேடினோம், ஆனால் யூடியூப்பில் வந்திருக்கும். நாங்கள் எதை அங்கு தேடுகிறோமோ அதற்குரிய வழிகளை எல்லாம் எங்களுக்கு தருகிறது. ஃபேஸ்புக் பாவிக்கிறீர்கள், அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் பயான் வீடியோ ஒன்றை பாருங்கள், அதற்கு பின்னால் தட்டி தட்டி போனீர்கள் என்றால் எப்பவும் அடிக்கடி பயானையே கொண்டு வந்து போடும். எப்போ நீங்கள் ஒரு படத்தில் ஒரு ஜோக்கை பார்ப்போம் என்று எடுக்கிறீர்களோ அல்லது ஏதாவது உலக நடப்பை ஒன்றை பார்க்க எடுக்கிறீர்களோ அப்பொழுது எல்லாம் அவைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இருக்கும். பார்க்காது விட்டாலும் சும்மா அப்படியே முன்னுக்கு டிஸ்பிளேல கொஞ்சம் நேரம் வச்சுட்டுறீங்க, அப்பவும் அது என்ன செய்யும், திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை போன்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து வைத்துவிடும். அதனால் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் எதெல்லாம் ஆபாச காட்சியாக இருக்கிறதோ அவைகள் உங்களுடைய போன்ல வினாடி கூட தரித்து விடக்கூடாது, ஒரு வினாடி கூட நின்று விடக்கூடாது, உடனே தள்ளிவிட வேண்டும், அதை பார்க்காமல் தவிர்த்து விட வேண்டும். பார்த்து விட்டால் அதற்கு அடிமையாகி விடுவோம். இப்படியான காரியங்கள் இதே போன்று இஸ்லாம் இன்னும் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலும் பிம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணும் தனித்திருக்க ஒரு ஆணோடு தனித்து நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது. திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்களை தவிர அனுமதிக்கப்பட்ட 2 பேர் தனித்திருக்க கூடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்? மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். என்ற சாட்சிட மகள் தானே, என்ற பெரியம்மட மகள் தானே, ஆனால் இருந்து விட்டால் என்ன, நானும் அவவும் சின்ன காலத்திலிருந்து ஒன்றாக உண்டு, ஒன்றாக தூங்கி, ஒன்றாக வளர்ந்து, ஒன்றாக இருந்தவர்கள் தானே, எங்களுக்குள் அந்த கசடி இல்லை என்று நீ உத்தமம் பேசலாம், நீ உன்னை சான்று பகரலாம், ஆனால் உன்னோடு இருக்கிற ஷைத்தானை உனக்கு சான்று பகர முடியாது. அல்லாஹ் உனக்கும் எனக்கும் சொல்லுகின்ற சட்டம் என்ன தெரியுமா? சாட்சியை பாருங்கள், சாட்சியிட மகளை பெரியம்மட மகளை இவன் கிளாஸுக்கு கூட்டு போய் விடுறான், பைக்கில் ஏற்றிட்டு இவன் கூட்டிட்டு போறான், இரவு நேரங்களில் அவன் அங்கே கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வருகிறான். ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே, தனித்திருக்க கூடாது என்றார்கள். அது உனக்கு திருமணம் முடிக்குவதற்கு ஹலாலாக்கப்பட்டது. உன் பாப்பாவுடைய நானா இருக்கிறாரே, பாப்பாவுடைய தம்பி இருக்கிறாரே, அவருடைய மனைவி உனக்கு ஹராம். உண்ட மாமியாக உண்டு சாட்சியாக இருக்கலாம், உண்ட பெரியம்மாவாக இருக்கலாம், உண்ட பாப்பா இருக்கிறாரே, பாப்பாவுடைய நானா, பாப்பாவுடைய தம்பி, இவங்களை முடித்து வந்து இணைகிறார்களே பெரியம்மா சாட்சி என்று. பாப்பட தம்பி என்ற சாச்சா, அவர மனைவி சாட்சி, பாப்பட நானாண்ட பெரியப்பா, அவர மனைவி பெரியம்மா, இவங்களோடும் இருக்க முடியாது, இவங்களையும் ஏற்றி கொண்டு போவேலாது, இவர்களோடும் தனித்திருக்க முடியாது. ஏனென்றால் இவர்களும் உங்களுக்கு அஜ்னபிகள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், யோசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட எந்த பெண்ணோடும் நீங்கள் தனித்து நிற்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏனென்றால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழல் அவன் உங்களை மயக்கி விடுவான், உங்களுக்குள்ள அந்த தவறை செய்ய வைத்து விடுவான். அதனால் இஸ்லாம் அதை தடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா நபியுடைய மனைவிமாருக்கு சொல்கிறான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசாம், நபியுடைய மனைவிமார்களே, நீங்க ஏனைய மத்த பொம்பளைகள மாதிரி இல்லை, நீங்க இந்த சமூகத்துக்கு முன்மாதிரி மிக்கவர்கள். பலா தஹ்தஅன பில் கவுல், உங்களோட பேச்சில் நீங்க நளினம் காட்டி விடாதீர்கள், சரியா இருக்க வேண்டும், பேச்சில் நீங்கள் வளைந்து குலைந்து பேசிவிடாதீர்கள் என்று நபியுடைய மனைவிமாருக்கு இறைவன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இன்னொரு வசனத்திலே, இனி தகைத்துன்ன பலா தஹ்தஅன பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை அடைந்து கொள்வதற்கு சபலம் கொண்டு விடுவான். நபியுடைய மனைவிமாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய மனைவிமார் என்பது இந்த சமூகத்திற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், திருமணம் முடிப்பது ஹராம். அப்படிப்பட்ட நபியுடைய மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பேச்சில கவனமாக இருக்கணும், பேச்சின் தொனியில் அவன் உன் பக்கம் சாய்ந்து விடக்கூடும், எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ மிக இலகுவாக உன்னை வழி தவறச் செய்து விடக்கூடும். யாருக்கு சொல்லுகிற சட்டம்? நபியுடைய மனைவிமாருக்கு என்றால் என்னுடைய உங்களுடைய பெண் பிள்ளைகளும் என்னுடைய உங்களுடைய மனைவிமார்களும் என்னுடைய உங்களுடைய சகோதரிகளுடைய விஷயத்திலும் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும். யாரோடு பேசுகிறார்கள்? வீட்டுக்கு வருகிற மீன்காரனோடு பேசுகிறாள், வீட்டுக்கு வருகின்ற பனிஸ் வண்டியோடு ஓட்டி வருகின்றவனோடு பேசுகிறான், அங்கு சந்தைக்கு போனால், அங்கு கடை தெருவுக்கு போனால், அங்கு அதாவது பல வார்த்தைகளை கொண்டு சிரித்து கொண்டும் பல்லெல்லாம் வெளியில காட்டிக்கொண்டும் பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ரோசங்கட்டு வெக்கங்கட்டு இதை பார்த்து ரசிக்கிறோமே. கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள், யாருக்கு அல்லாஹ் சொல்லுகிற சட்டம்? நபியுடைய மனைவிமாருக்கு நீங்க அப்படி பேச வேண்டாம்,
பேச்சில் சரியாக இருக்கணும். சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாம அவனுடைய சொந்தக்காராக்கள் தானே, அவங்க எங்களோட மாப்பிள்ளை கூட்டாளிமார் தானே, அவங்க பக்கத்து வீட்டாக்கள் தானே என்று வலிந்து வலிந்து பேசக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். விபச்சாரத்தின் வாசல் திறக்கப்படுகின்ற காரியம் என்று இறைவன் சொல்லுகிறான். அதே போன்று சொல்கிறான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலாம். நபியுடைய மனைவிமாருக்கு சொல்றான், நீங்க ஜாஹிலியா காலத்தில் போன மாதிரி அலங்கோலமாக எதையெல்லாம் தற்போது மறைக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனோ அவைகளை எல்லாம் மறைக்காமல் நீங்கள் போகக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். இன்றைய பெண்களுடைய நிலை எடுத்து பாருங்கள். வெளியிலே நடமாடுகின்ற சொரணகட்ட கணவன்மாரை பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. தன்னுடைய மனைவி அபாயா அணிந்து வருகிறாள், அவனுக்கே தெரியும் அந்த அபாயா இறுக்கமாக இருக்கிறது என்று. இதை அனுமதிக்குகிற ஒரு கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? ரோசங்கட்டு வெக்கங்கட்டவனாக இருக்க முடியுமா இல்லையா? அன்புள்ள சோதர்களே, அப்படியானால் அல்லாஹ் நபியுடைய மனைவிமாருக்கு சொல்றான், ஆடை ஒழுக்கத்தை பத்தி பேசுறான், பேச்சு ஒழுக்கத்தை பத்தி பேசுறான், கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் நபியுடைய மனைவிமாரை குறித்து பேசுகிறான் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் சோதரர்களே? அவர்கள் இறையச்சத்திற்கு முன்மாதிரிகள். நபியுடைய மனைவிமார் இறையச்சத்தின் முன்மாதிரிகள். அவர்களையே சைத்தான் வழிகெடுத்து விடக்கூடும். நீங்கள் கவனமாக இருங்கள் என்று இறைவன் அங்கு பாடம் படித்து கொடுக்கிறான் என்றால் என்னுடைய உங்களுடைய மனைவிமார், பிள்ளைகள், சகோதரிகள் எல்லாம் இறையச்சத்தால் ஊறி போனவர்கள் அல்ல. அவ்வப்போது சில பலவீனங்கள், அவ்வப்போது சில உலக மோகங்கள், அவ்வப்போது சில ஆபாச காட்சிகளுக்கு பின்னாலும் போகின்றவர்கள் தான். அதனால் அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயம் என்று நாம் விட்டுவிட்டால் நாளடைவில் அது விபச்சாரத்தின் வாசலை திறந்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த சட்டங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னையும் புரிந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விபச்சாரம் அதிகரித்திருக்கிறது. நாம் எம்முடைய மனைவிமார், பிள்ளைகளோடு ஒழுக்கங்களை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் என்கிற பகுதியில் இஸ்லாம் கடுமையான சட்டத்தை வைத்திருக்கிறது. கொல்ல வேண்டும், திருமணம் முடிக்காது விட்டால் அவர்களை கசையடி அடிக்க வேண்டும், 100 கசையடிகள் அடிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இது இஸ்லாம் மட்டும் வைத்த ஒரு சட்டமும் அல்ல, ஏனைய மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு சட்டம்தான். ஆனால் யாராலும் ஜீரணிக்க முடியாது, அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதனால் அனைத்து மதங்களும் அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் மட்டும்தான் கொடூரமான தண்டனையை கொடுக்கிறது என்று. இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டம் இனிமேல் அந்த பாவம் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். ஒரு நிரந்தர தீர்வை மட்டும் கொடுக்குகிற மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். ஒரு பாவம் நடக்கக்கூடாதாம், அந்த பாவத்திற்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த பாவம் இல்லாமல் போய்விடும். விபச்சாரம் செய்கிறவர்கள் இன்றைக்கு பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது கொல்ல வேண்டும், அவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டத்தை இஸ்லாம் பேசுகிறது. ஆனால் இதை எதிர்க்கிறவர்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்கள். அவனவன் மனைவி தவறு செய்கிற நேரம் சமகால செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள். அவனவன் மனைவி தவறு செய்கிற நேரம் வாப்பாவும் மகனும் சேர்ந்து மகண்ட வைப்பு அடிச்சு கொண்டுட்டாங்களாம். ஏன்? அந்த மகனுடைய மனைவி தவறான தொடர்பு. இப்படி நடக்கிற எல்லாருடைய முடிவும், அதாவது தன் மனைவி தன் பிள்ளை தவறு செய்கிற பொழுது உடனே கொலையில போய் நிற்கிறது தான் நம்முடைய முடிவாக இருக்கிறது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் ஒருபோதும் ஒரு கணவன் மனைவியிடத்திலே தவறை கண்டால் கொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. அதற்கு இஸ்லாம் வேறு சட்டத்தை வைத்திருக்கிறது. உன்னுடைய உணர்வுக்காக வேண்டி, உனக்கு கோபம் கொதித்து விட்டது என்பதற்காக வேண்டி கொல்லுகின்ற சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வரவில்லை. ஆனால் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு சட்டமாக வைத்திருக்கிறது. 1, 2, 3 பேருக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அடுத்தவன் ஒத்தனும் அதன் பக்கம் போக மாட்டான். எத்தனை பேர் உயிர் போகும்? ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் உயிரை வாய்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொருவரும் தன் மனைவி தவறான வழிக்கு போகிற பொழுதெல்லாம் கொண்டு குவித்திருக்கிறார்கள். பலரை சிறையிலே பார்க்கிறோம், தன் மனைவி தவறான நடத்திக்கு சென்று விட்டார் என்று கொன்றுவிட்டு சிறையில் இருக்கிறான். எத்தனை பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள்? இதையே ஒரு அரசு சட்டமாக இருந்தால், மக்களுக்கு முன்னால் நிறைவேற்றப்படுகிற சட்டமாக இருந்தால் இந்த அவல நிலை ஏற்படாது, பாவம் நடக்காது. பாருங்கள், யூத மதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம் செய்து விட்டால் கொல்லுங்கள் என்று. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா,
ஒருத்தர் அழைத்து கொண்டு வராங்க. விபச்சாரம் செய்த பெண்ணையும் ஆணையும் யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள். மதீனாவில் அன்றைய ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய தூதர். மக்களும் அவர்களுடைய ஆட்சியை விரும்பினார்கள். அவ்வளவு நீதி நேர்மை நிரம்பிய ஒரு ஆட்சி. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் யூதர்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் முகமதே, இவங்க 2 பேரும் விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு தண்டனையை கொடுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களோட தௌராத் வேதத்தில் என்ன சட்டம் இருக்கிறது? அந்த என்ன சட்டம் இருக்கிறது? அதாவது கல்லெறிந்து கொள்ளுதல் ஆயத்துர் ரஜம் குறித்து உங்களோட தௌராத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதாம் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே, அதையும் புறக்கணித்து விடக்கூடாது. ஏன் மார்க்கத்தின் அடிப்படையில் சட்டத்தை சொல்வதை விட உங்களுடைய மார்க்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கட மார்க்கத்தில் வேதத்தில் அந்த கல்லெறிந்து கொள்ளுதல் என்ற சட்டம் இல்லை, என்றாலும் எங்கட சட்டம் என்னென்றால் தஃலாஹும் வயுஜுலதூன, அவர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு கசையடி கொடுக்கிறது தான் எங்களோட சட்டம், தௌராத் சொல்லுகின்ற சட்டம் என்றார்கள். அப்போ அந்த சபையில் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு யூத மத பாதிரியார் ஒருவர் இருந்தார். அவர் இஸ்லாத்திலே இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கதபுத்தும் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். ஆயத்துர் ரஜம் என்கிற வசனம் தௌராத்தில் யூத மத வேத புத்தகத்தில் இல்லை என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே என்றார்கள். அப்பொழுது உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க? யூதர்கள் எங்கட வேதத்தில் இல்லை என்று போய் தௌராத் வேதத்தை கொண்டு வந்தார்கள். பெரிய ஒரு ஏடு. இந்த காலத்தில் தான் குர்ஆன் எல்லாம் சின்ன சின்ன வடிவுக்கு வந்து விட்டது. எந்த அளவுக்கு சுருக்கமாக சின்னது தான் அடிக்க முடியுமோ அடித்து விட்டார்கள். அன்றைய காலத்தில் ஒரு ஏடு என்றால் பெரிய ஒரு ஏடு. அப்படியே கொண்டு வந்து விரித்தார்கள். விரித்து விட்டு என்ன செய்தார்கள் என்றால், யூதர்கள் செய்கிற சதியையும் துரோகத்தையும் பாருங்கள். தன்னுடைய மதம், தன்னுடைய மதத்தின் வேத புத்தகத்தை கூட இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அந்த யூதர்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்று. அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்லுகிறார், பொய் சொல்லிவிட்டார் என்று. பாருங்க, இந்த வேதத்தில் இல்லை என்று அந்த வசனங்களை எடுத்து பாடி கடிக்கிற நேரம் என்ன செய்கிறாங்க என்றால், பவல்லா அஹதஹும் யதஹு அலா ஆயத்திர் ரஜம், அவங்கள ஒத்தரு ஒரு யூதன் அந்த வேதத்தை பிரித்த பொழுது ஆயத்துர் ரஜம் வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும் மேலால கையை வச்சுட்டு என்ன செய்யறாங்க என்றால், வாசி பக்கரஹமா கப்லஹா வமா பஅதஹா, அதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்தையும் அதுக்கு பின்னால் இருக்கிற வசனத்தையும் வாசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தானே எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வை லேசா ஏமாத்தி விட முடியுமே என்பதற்காக வேண்டி அந்த வசனத்துக்கு மேல கையை வச்சுட்டு அதுக்கு மேலால் இருக்கிற வசனத்தையும் கீழால் இருக்கிற வசனத்தையும் அவர்கள் வாசித்து விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இர்ஃபா யதக, உன்னுடைய கையை உயர்த்தி, உன்னுடைய கைக்கு கீழே அந்த வசனம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த யூதன் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதரே, அந்த வசனம் அவனுடைய கைக்கு கீழால் இருக்கிறது என்று சொன்ன பொழுது கையை உயர்த்தி பார்க்கிறார்கள். பைதா ஃபீஹா ஆயத்துர் ரஜம், அங்கு கல்லெறிந்து கொல்லணும் என்ற சட்டம் அந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அப்பொழுது யூதர்கள் உடனே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாதவர்கள் அல்லவாம், எவ்வளவு பெரிய துரோகங்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்துவிட்டு டொனால்ட் ட்ரம்பை சமாதானத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகின்றவர்கள் அல்லவாம். அவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்துவிட்டு இந்த சமூகத்தில் பல உயிர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து விட்டு தான் உத்தமன், நான் சும்மா கொல்லல, அங்க இப்படி நடக்கிறது, அங்கு இது நடக்கிறது, அங்கு இப்படி அநியாயம் நடக்கிறது. சமீபத்தில் ஒரு யூத பெண்மணியுடைய ஒரு அதாவது முகநூல் பதிவு சொல்லுகிறது என்ன தெரியுமா? நாங்க ஒன்றும் செய்யல, அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் தான் அநியாயம் செய்கிறது, அவங்களுக்கு வருகிற நிதி உதவிகள் எல்லாம் ஹமாஸ் தான் சூடையாடி கொண்டிருக்கிறது என்னெல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயத்தையும் செய்துவிட்டு அவர்கள் உத்தமர்கள் போன்று நடிக்குகின்ற ஒரு காட்சியம் இந்த செய்தியிலையும் பாருங்க. அப்படி ஆயத்தை மறைச்சதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கைக்கு கீழே அந்த வசனம் இருக்கனோனே கையை இருக்கிறது வசனம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சதக்கையா முஹம்மது, நீங்க உண்மை சொல்லிட்டீங்க. என்னமோ இவங்க நல்லது செஞ்சது போல, இவர்கள் நல்லது செஞ்சது போல, முகமது நீங்க உண்மை சொல்லிட்டீங்க, எங்கட வசனம் எங்கட குர்ஆன்ல எங்கட வேதத்திலையும் அது இருக்கிறது என்றார்கள். அன்புள்ள சகோதரன், இவன் செஞ்சது பெரிய துரோகம். அவன் மதத்திற்கு, அவன் மதத்தின் வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கூட மறைக்கிற அளவுக்கு கேவலம் கெட்ட புத்தி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள். ஆனால் இந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும் இந்த அதாவது விபச்சாரம் செய்துவிட்டால் கொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லவில்லை. அதிகமான மதங்கள் மார்க்கங்கள் இதை சொல்லியிருக்கிறது, முந்தைய வேதங்கள் இதை சொல்லியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இஸ்லாம் இந்த சட்டத்தை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த தவறு நடக்கக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாவம் இருக்கிறது,
இந்த விபச்சாரம் என்கிறது இன்றைக்கு அதிகரித்து விட்டால், இன்றைக்கு அதிகமான பேர் தன்னுடைய வறுமையின் காரணத்தினால் வெளிநாடுகளிலே வசிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கிறோம். பலர் வியாபார நோக்கமாக வெளிக்கிராமங்களுக்கு சென்றால் 2-3 நாட்களுக்கு பிறகுதான் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படியானால் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையில் இருந்தால், வெளிநாட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய கணவனாக இருந்தால், வெளி ஊர்களுக்கு சென்று தொழில் செய்கின்ற கணவனாக இருந்தால், பக்கத்து வீட்டார்களுடைய விஷயத்தில் நாம் பொறுப்புதாரி சகோதரர்களே. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய விவகாரத்தில் நாங்கள் பொறுப்புதாரிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய இரத்த உறவுகளுக்கு எப்படி அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டுமோ அதுபோன்று அவர்களுக்கும் அனந்தர சொத்து இறைவன் கொடுக்க சென்று விடுவானோ என்று நான் அஞ்சுகின்ற அளவுக்கு எனக்கு அவர்களை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை சொன்னார்கள். பக்கத்து வீட்டவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை சொன்னார்கள். எந்த அளவுக்கு? சொத்துல பங்கு கொடுக்கணும் என்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்களுடைய பக்கத்து வீட்டு பெண்கள் விவகாரத்தில் விபச்சாரம் செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயுதம் பின் அஅலமு இன்தல்லாஹ். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுதம் பின் அஅலமு இன்தல்லாஹ். இன்னொரு ஹதீஸில் ஐயுதம் பின் அக்பர் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் தஜ்அலல்லாஹ நித்தன் வ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு அவனோடு சேர்த்து கூட்டாக நீ இன்னொருவரை சேர்த்துக் கொள்வது அழைப்பது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த நபித்தோடு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது பெரியதுதான், அது பெரும்பாவம் தான். இணை வைப்பு என்பது பெரும்பாவம். அல்லாஹ்வின் திரு சும்மாயி பிறகு எது என்று கேட்டார்கள். உன்னுடைய பிள்ளையை வறுமைக்கு பயந்து நீ உன் பிள்ளையை கொல்லுவது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பிறகு எது அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்ட நேரம், அன் துசானிய ஹலீலத தாரிக், உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்து விட்டால் அது பெரும் பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் விபச்சாரம் என்பதே ஒரு பெரும் பாவம். அதிலும் இன்னும் முத்தி போய் பக்கத்து வீட்டு பெண்களோடு நம்மை நம்பி விட்டு செல்லுகின்ற அந்த ஆண்மகன் நம்மை நம்பி விட்டு வெளிநாடுகளிலே இருக்கிறான் என்றால், அவனுடைய கஷ்டத்தில் அவன் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், இங்கு இருக்கிற பெண்ணோடு தவறான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டால், இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, வெளிநாடுகளிலே கணவன் வாழுகிறான், இங்கு பெண்கள் பல ஆண்களோடு தொடர்பாக இருக்கிறார்கள். இந்த அசிங்கமான காரியத்தை பக்கத்தில் இருக்கிறவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் என்பதை இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதரர்களும், பெரும் பாவங்கள் எல்லாம் மிக பெரும் பாவம். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை சொல்லுகிற பொழுதும் யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யஹ்லுது ஃபீஹி முஹானா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த பாவத்தை, அதாவது இணை வைப்பு, அதே போன்று கொலை செய்தல், அதே போன்று விபச்சாரம் செய்தல், இந்த 3 பாவத்தையும் யார் செய்கிறார்களோ யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனைகள் இருக்கிறது. வயஹ்லுது ஃபீஹி முஹானாம், அவர்கள் மறுமையில் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள். வயஹ்லுது ஃபீஹி முஹானா, அதில் அவர்கள் நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதரர்களே, இதற்கு தண்டனை மிக கடுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விபச்சாரம் செய்துவிட்டால் இந்த உலகத்திலே தண்டனையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் தண்டனை பெற்றுக்கொள்ளாது விட்டால் நாளை மறுமையில் தப்பித்து விட முடியாது, அவனுடைய மன்னரை வாழ்க்கையில் தப்பித்து விட முடியாது. அல்லாஹ் இறுதியாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில காட்சிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவிலே காட்டப்படுகிறது. அதிலே அகோரமான பயங்கரமான 4 காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். அதில் ஒரு மனிதர் எப்படி தெரியுமா, சிலர்கள் என்னென்றால் ஒரு குடம் போன்ற ஒரு பாத்திரம், அதாவது கீழ்ப்பக்கம் அகண்ட மேல் பக்கம் ஒடுகி போன ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு கீழால் நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த பாத்திரத்துக்குள்ளால் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு அவர்கள் கொதிக்க வைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இவர்கள் என்று கேட்டார்கள். சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, யார் இவர்கள், ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை என்று கேட்ட நேரம் அந்த சம்பவம் 4 காட்சிகளையும் இன்னும் பல காட்சிகளையும் சொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த அழைத்து சென்ற அந்த மலக்குமார் அந்த பதிலை சொல்கிறார்கள். அந்த குடம் போன்ற பாத்திரத்தில் கீழால் நெருப்பு மூட்டி அவர்கள் வேக வைக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த பாத்திரத்திற்குள்ளால் கொதித்து கொண்டிருந்தார்களே, இவர்கள் யார் தெரியுமா, ஃபஹுமுஸ் சுனாத், இவர்கள் தான் இந்த உலகில் விபச்சாரம் செய்தவர்கள். யுஸ்னா பிஹி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இவர் இந்த பாத்திரத்திற்குள் வெந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார்கள். அப்படி என்றால் இது எங்க, மௌத்தா போனால் கபூர்ல தப்பிக்க முடியாது. மௌத்தா போனால் விபச்சாரம் செய்துவிட்டு இந்த உலகில் அதற்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டால் அவருக்கு கஃபாரா, அவருக்கு முடிந்து விட்டது.
அவருடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. ஆனால் தவறு செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு பரிகாரம் எடுக்காமல் தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் கபருக்குள்ளால் விபச்சாரம் செய்த ஆண்கள் விபச்சாரம் செய்த பெண்களை எல்லாம் அந்த குடம் போன்ற பாத்திரத்தில் வைத்து கீழால் நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாள் வரைக்கும் இந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்னால் மறுமை வந்தால் அது வரைக்கும் அந்த பாத்திரத்திற்குள்ளால் அந்த சட்டிக்குள்ளால் அவர் வேக வேண்டி வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள் செய்தி பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதர்களே, இந்த பாவம் மிகப்பெரிய ஒரு பாவம். விபச்சாரத்தின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது. அதற்குரிய காரண காரியங்களுக்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. எங்களுடைய மொபைல் போனை பாவிக்கிற நானும் நீங்களும் அதை இறையச்சத்தோடு பாய்க்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வா அக்கூலு கோலி ஹதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃூரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.